ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பாட்டிஃபை கார்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் தான் எப்படி ஸ்பாட்டிஃபை கார்டு பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். உங்கள்கிட்ட இந்த சைஸ் கார்டு இல்லாட்டி நீங்கள் A4 ஷீட்டை 4 சைஸாக கட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கிடச்சிடும். நம்மளுக்கு இந்த சைஸை தான் வேணும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேப் வச்சு இந்த கார்டோட 4 கார்னர்ஸும் இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். இன்றைக்கி நம்ம 96 மூவியில் இருக்க லைஃப் ஆஃப் ராம்பாட்டை தான் வந்து நம்ம கான்செப்டாக எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சைஸில் வந்து 3 மாதிரி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் போட்டு எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். இந்த இடத்துல நிறையா பேர் டேப் போட்டுவாங்க. ஆனால் இப்போ நம்ம சிம்பிளாக பண்ணுறனால இந்த நேர் வந்து ஒயிட் கலரில் ஆயில் பிளாஸ்டர் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த 4 கலர்ஸும் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் வைலட், அடுத்து வைலட், அதுக்கடுத்து ரோஸ் பிங்க், லாஸ்ட்டாக பிங்க். இந்த 4 கலர்ஸும் தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மேல் அவுட்லைனுக்காக டார்க் வைலட் கொடுத்துக்கணும். நம்ம ஒயிட் கலரில் ஆயில் பிளாஸ்டர் கலர் கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடக்கூடாது. அந்த அவுட்லைனை தாண்டி தான் அடிக்கணும். ஏன்னா அந்த ஒயிட் கலர் கூடயே நம்ம என்ன கலர் மிக்ஸ் பண்ணுறோமோ அதுவும் சேர்ந்து பிளெண்ட் ஆகிக்கும். அதனால் நம்ம அதை தாண்டி தான் கலர் பண்ணணும். ஃபுல்லாக அடிச்சிடக்கூடாது. இப்படி சும்மா லைட்டாக தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம அப்புறமேல் கடைசியாக ஷேட் பண்ணுவோம். அதனால் ஷேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாகவே அடிச்சிட்டாலே போதும். நம்ம அந்த அவுட்லைனுக்கு மேலே தான் கலர் பண்ணணும். தெரியாமல் கூட அவுட்லைனுக்குள்ளே போயிடக்கூடாது. லைட்டாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அதை நம்ம வந்து ஷேட் பண்ணும்போது தெரியாது. ரொம்ப நம்ம டார்க்காக அடிச்சிட்டோன்னா அப்புறமேலு வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடையில திட்டாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம இந்த டார்க் வைலட் முடிச்சாச்சு. அடுத்து வைலட் தான் அடிக்க போகிறோம். வைலட் வந்து ஒரு இவ்வளோ தூரம் இருக்கட்டும். உங்களுக்கு கேமராவில் பார்க்க பிங்க் கலர் மாதிரி தெரியும், ஆனால் இது வைலட் தான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த அவுட்லைனுக்குள்ளே அடிக்காமல் அந்த டார்க் வைலட்லேயும் கொஞ்சம் சேர்த்து அடிக்கணும். இது சேர்த்து அடிச்சிக்கலாம். நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு வரைக்கும் கூட இந்த மாதிரி இந்த அடுத்த கலரை கொண்டு போகலாம். அதே மாதிரி இங்கே கீழேயும் நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கணும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கணும். இப்போ இது ஃபுல்லாகவும் நான் கலர் அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இப்போ நம்ம வைலட்டை அடித்தாச்சு. அடுத்து ரோஸ் பிங்க்கு தான் அடிக்க போகிறோம். நம்ம இங்கே கீழே இவ்வளோ தூரம்னாச்சும் ஸ்பேஸ் விடணும். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம அந்த நேம் எழுதணும், அடுத்து சி வரையணும். அதனால் நம்ம கொஞ்சோண்டு மட்டும் கூட வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ தூரம் இருந்தாலே போதும் ரோஸ் பிங்க்கு. இப்போ நான் ரோஸ் பிங்க்கையும் இது கூட அடித்தேன். ஆனால் இந்த வைலட் இருக்கனால உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம இது கூடியும் கூட கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். லைட்டாக மட்டும் அடித்தா கூட போதும் நெக்ஸ்ட் கலரை. ஆனால் நம்ம மேலே என்ன கலர் அடிச்சிருக்கோமோ அது கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அதனால் இது நம்ம மேலேயும் அடிச்சு விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ் கலர் தான் அடிக்க போகிறோம். அது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், இல்லை லைன் கர்வாக வந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, இதையும் நான் இப்போ ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இதை வந்து பட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணி விடணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்படி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே வரணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம இங்கே திட்டு அடிக்கிறதுக்கும் இங்கே ஷேட் பண்ணால் எப்படி வரும்ன்றது. இது நார்மல் வேக்ஸ் கிரையான்ஸில் வராது, ஆயில் பிளாஸ்டில் மட்டும்தான் இப்படி வரும். இந்த மாதிரி நம்ம இப்படி கிராஸாகவே பிளெண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம பார்டரை ஒட்டி பண்ணிகிட்டே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நடுவுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இல்லாட்டி ஏதாவது ஒரு பார்டரில் அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நேரம் நம்ம ஒயிட் கலர் அடிச்சிருக்கோன்னா ஷேட் பண்ணும்போது இப்படி தான் ஷேட் பண்ணணும். இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும். ஷேட் பண்ணி நான் இப்போ ஃபஸ்ட் இந்த கார்னர்லேருந்து அடித்தேன், அப்புறமேல் இந்த பவுண்ட்ரியிலேருந்து அடித்தேன். அதனால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த இப்படி லைனாக இருக்கும். நம்ம இப்படி மொத்தமாக வந்து ஒரே நேரம் மேலே வரைக்கும் இப்படி தேய்ச்சிக்கிட்டே போகணும் ஃபுல்லாக. இப்படி அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியே இப்போ நம்ம எல்லா சைடுமே பண்ணிட்டு வரணும். மொத்தமாக இப்படி பண்ணிட்டு வரணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே. அப்புறமேலு இந்த நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருக்க நேர் மட்டும் இப்படி கிராஸாக பண்ணிவிட்டு, இந்த நேரும் கிராஸாக சுற்றிலும் பண்ணிவிட்டு, மறுபடியும் அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே மேலே வரைக்கும் போகணும். இந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் இந்த ஒயிட் கலருக்குள்ளே கொஞ்சம் போக தான் செய்யும். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ள வந்துருச்சு கலர். பரவாயில்ல, அது நம்ம கடைசியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது சி மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நேர் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ இந்த லைன் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போடல, இப்படி வளைஞ்சு தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக டேப் போட்டிக்கலாம். அந்த நேர் கலர் இல்லாட்டி கூட பரவாயில்ல. நான் இந்த நேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக டேப் போட்டலான்ட்டு இங்கெல்லாம் ஒட்டினோம்னா கீழே இருக்க கலர் தெரியக்கூடாது. அதனால் நம்ம மேலே வந்து ஒயிட் ஷீட் தெரிகிற மாதிரி இருக்கணும், கீழே ஒயிட் ஷீட் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, கீழே கலர் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் இதோடு இப்போ கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேப்பில் பாதி தூரம் கலராக இருக்கும், பாதி தூரம் ஒயிட் ஷீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டிக்கணும். இப்போ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம்.